template. subprogram declaration பார்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற template நம்ம function template ன்னு சொல்லுவாங்க. class declaration part before on template called as class template ன்னுவாங்க. இந்த subprogramல maybe என்னவா இருக்கலாம், ஒன்னு procedure இருந்திருக்கலாம் அல்லது function இருந்திருக்கலாம். So subprogram declaration part before on template called as function template, class declaration part before on template called as class template. So இங்க வந்து நம்ம இதான் சொல்லிருக்காங்க. சரியா? Okay. So this statement try to explain subprogram like a procedure or function declaration part before on template called as function template, and then class declaration part before on template called as class template. class declaration பார்ட்டுக்கு முன்னாடி ஒரு template இருந்தா அது class template ன்னு சொல்லுவாங்க. subprogram declaration பார்ட்டுக்கு முன்னாடி ஒரு template இருந்துச்சுன்னா அது function template ன்னு சொல்லுவாங்க. So yeah, these hints clearly explain how to identify kind of template, how to identify category of template. இந்த இதில் வந்துட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்து what kind of template we are try to develop, how to identify template category அப்படிங்கிறது தான் இந்த ஹிண்ட்ஸில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இல்லை பாருங்க, சரி சார் இந்த டெம்ப்ளேட் எக்ஸ்பிளைன் பண்ணது ஓகே, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் டெம்ப்ளேட்? டெம்ப்ளேட்னா இப்போ என்ன அப்படின்னா, டெம்ப்ளேட்னா என்ன அப்படின்னீங்கன்னா, டெம்ப்ளேட் இஸ் யூஸ்டு டு template is used to develop a generic data types, generic data type under on single development, under on single development or single scope, under on single definition. இப்போ ஒரு டெஃபினேஷனுக்குள்ளார இது வந்து எக்ஸாக்ட் வேர்டு. டெம்ப்ளேட் இஸ் யூஸ் டு டெவலப் யா ஜெனரிக் டேட்டா டைப், develop a function or develop a subprogram or class with generic data type under on single definition. So இப்போ வந்துட்டு template is used to develop a subprogram or class. Template is used to develop a subprogram or class with the generic data types under on single definition. ஒரே ஒரு டெஃபினேஷனுக்குள்ளாரே நம்ம வந்துட்டு எதை டெவலப் பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா subprograms or class நம்மளால டெவலப் பண்ண முடியும். யாரோட எந்த டேட்டா டைப் பயன்படுத்தி? ஜெனரிக் டேட்டா டைப். இந்த ஜெனரிக்னா என்ன சார்? நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, காமன் ஆர் யூனிவர்சல். இப்போ இந்த ஜெனரிக்ன்றதுல இடத்துல நீங்கள் இப்படி போட்டுருங்க, பில்டின், நம்மளுக்கு புரியறதுக்காக பில்டின் டேட்டா டைப்ஸ். ஸோ இந்த ஜெனரிக் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து பில்டின் டேட்டா டைப்பை இண்டிகேட் பண்ணுது. சரி சார், இன்னும் எனக்கு புரியல சார், வாட் இஸ் த யூஸ் ஆஃப் டெம்ப்ளேட் அப்படிங்கிறதுனா ஐ வில் ட்ரை டு எக்ஸ்பிளைன். இப்போ டெம்ப்ளேட் இஸ் யூஸ் டு டெவலப் a subprogram or class with generic data types under on single definition. டெம்ப்ளேட்டோட இன்னொரு யூஸ் என்னன்னா, டெம்ப்ளேட் reduce duplicate reduce overloading. template is reduce overloading. template is reduceங்கிறத விட template helps to implement overloading concept, overloading feature in oops ல வந்துட்டு template வந்துட்டு template helps to implement overloading feature in oops. இப்போ வந்து compare with, இப்போ வந்து overloading concept, overloading without template overloading feature occupy has large number of lines, large number of codings compared with the template overloading. Without template overloading feature has large number of codings compared with the template overloading
feature. இப்போ நீங்கள் டெம்ப்ளேட் இல்லாமல் ஒரு ஓவர்லோடிங் டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா அதில் வந்துட்டு நம்மளுக்கு வி ஷுட் மென்ஷன் லார்ஜ் நம்பர் ஆஃப் கோடிங், நிறைய கோடிங் அதில் எழுதணும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு அதே இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர்ட் வித் டெம்ப்ளேட் ஓவர்லோடிங் ஃபீச்சர். சார் இது எனக்கு புரியல அப்படின்னீங்கன்னா இங்கே நல்லா கவனிங்க. நம்ம வந்து ஓவர்லோடிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து டெவலப் பண்ண போகிறாங்க. இங்கே வாய்ட் div இதில் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ வந்து எக்ஸாம்பிள் ஃபார் வித்தவுட் overloading feature, example for without overloading, without template overloading, without template overloading feature, overloading features வச்சு நம்ம வந்து டெவலப் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் ஃபார் வித்தவுட் டெம்ப்ளேட் ஓவர்லோடிங் ஃபீச்சர். இப்போது நம்மளுக்கு இங்கே பாருங்கள், நம்ம இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னீங்கன்னா இப்போ இது ஒரு கான்செப்ட் முடிஞ்சிச்சு. இங்கே வந்துட்டு divன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து சப்ரோக்ராம் நேம் இஸ் div. இப்போ இன்ட்டு ஏ இன்ட்டு பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க சம்திங். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்துட்டு இங்கே div அண்ட் தென் திஸ் இங்கே ஃப்ளோட். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ளோட்டுன்னு கொடுத்துருப்பாங்க, இந்த இடத்துல நம்ம இன்ட்டுன்னு கொடுத்துருக்கோம். இப்போது இந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஃப்ளோட்டு, இங்கேயும் ஃப்ளோட்டு. ஆனால் இப்போ பாருங்கள் அப்படியே கம்பேர் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் ஃபார் வித் டெம்ப்ளேட் ஃபீச்சர், எக்ஸாம்பிள் ஃபார் வித் டெம்ப்ளேட் ஓவர்லோடிங் ஃபீச்சர்ஸ். இங்கே நம்ம அதே தான் எடுத்து கொடுக்க போகிறோம். இங்கே என்ன கொடுக்க போகிறாங்கன்னா டெம்ப்ளேட்டுங்கிறது கீவேர்டு, டெம்ப்ளேட் கீவேர்ட் வித் கிளாஸ் என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸு அண்டு கிளாஸ் ஒய். தட்ஸ் ஆல். ஹியர் வி ஆர் மென்ஷன் டூ ஃபார்மல் டூ யூசர் டிஃபைன் டேட்டா டைப்பு. ஸோ இங்கே வந்து நம்ம அதை பேஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல நம்ம ஜஸ்ட் எக்ஸு, இந்த இடத்துல ஒய் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ சி எக்ஸாம்பிள் நம்பர் ஏ, எக்ஸாம்பிள் ஏ அண்ட் தென் எக்ஸாம்பிள் பி, எக்ஸாம்பிள் ஏ அண்ட் பி அப்படின்னு இருக்காங்க. சி above examples like A and B. Try to explain how to become large number of codings. How to see above examples. Try to explain number of codings. Try to differentiate. See above examples. Try to differentiate with or without template overloading feature. See above example. Try to differentiate with or without template overloading features. இப்போ overloading template யூஸ் பண்ண இப்போ வந்து எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுது. இல்லை பாருங்கள், எக்ஸாம்பிள் நம்பர் ஏ பாருங்கள். ஹியர் we are mention 4 lines, but here we are mention just 2 lines only. ஸோ இந்த இடத்துல எக்ஸ்ன்ற இடத்துல நம்ம வந்து we can pass int. so here okay runtime we can mention. இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து above